ஹாய் வியூவர்ஸ், ஒரு சூப்பர் ஹீரோ கண்டென்ட் உடைய ஒரு வெப் சீரிஸ் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வெப் சீரிஸை நீங்கள் தாராளமாக பார்க்கலாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இந்த வெப் சீரிஸோட பேர் கேஷ் ஹீரோ. இந்த சீரிஸோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்தால் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் வந்தப்புறம் நான் பார்க்கல, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் அசால்ட்டாக விட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்க்க ஆரம்பித்தேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வெப்சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வெப்சீரிஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வெப்சீரிஸோட கண்டென்ட் இருக்குது, ஸ்டோரி இருக்குது, நல்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க, நல்ல டெக்னிக்கல் டீம், நல்ல கிராஃபிக்ஸு, ஆக்ஷன் சீனு, எமோஷனல் சீனு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. மொத்தம் 8 எபிசோடு இருக்குங்க. ஒவ்வொரு எபிசோடும் ஒரு 49 நிமிஷம் 50 நிமிஷத்துக்கிட்ட தான் இருக்குது. சீக்கிரமில்லே நீங்கள் பார்த்துடலாம், போரே அடிக்காதுங்க. ஒவ்வொரு எபிசோடு எண்டில் செம்ம ஹைப்பாகவும் வச்சுருக்காங்க. இந்த வெப்சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கான்குசு அவரோட லவ்வரோட ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வீடு வாங்கணும் தான் மிகப்பெரிய ஒரு ஆசையே. அதுக்கு போதுமான பணம் இருக்காது. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுல ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு சூப்பர் ஹீரோ பவர் கிடைக்குதுங்க. அவரோட அப்பா கிட்ட இருந்து தான் கிடைக்கிது. அந்த சூப்பர் பவர் நம்ம ஹீரோக்கு ஏன் கிடைச்சிச்சு அப்படிங்கிறதும் ஒரு தெளிவான ஒரு ஸ்டோரியும் கொடுத்துருக்காங்க. மக்களை ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பவர் அவருக்கு இருக்குங்க. இது சாதாரணமாக எல்லா சூப்பர் ஹீரோ படத்துலையும் இருக்கிறது தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அவ்வளோ பணத்துக்கு அவருக்கு செம்ம பவர் இருக்குங்க. அவரை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த பவர் தீர்ந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பணம் வச்சுருக்காரோ அந்த பணம் இவர் சூப்பர் பவரை யூஸ் பண்ண அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிட்டே இருக்குங்க. கடைசியில் ஒன்றுமே இருக்காது. அவர்கிட்ட பணம் இல்லைன்னா சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி தான் இருப்பார். இதே மாதிரி அவர் கூட 2 சீனியர் சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. பன்மின்னு ஒரு பொண்ணும், இன்னொருத்தர் பியாண்ட்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சரக்கு அடித்தா அவருக்கு சூப்பர் பவர் இருக்கும். அந்த பன்மிக்கு பன்னு சாப்பிட்டாலா அவருக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குங்க. இந்த சூப்பர் ஹீரோவெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கடத்தி ஒருத்தவங்க இந்த சூப்பர் ஹீரோ பவரை அவங்க கிட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்க அந்த பவரை சேமித்து வச்சுருக்காங்க. இதில் தான் நம்ம ஹீரோவும் மாற்றாரு. இதில் அவர் எப்படி தப்பிக்கிறாரு, அதே சமயம் அவரோட பர்சனல் லைஃப் எந்த அளவுக்கு பாதிக்குது, என்ன நடக்குதுன்னாங்க இந்த வெப்சீரிஸோட ஸ்டோரி. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தமிழ் டப்பிங் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ்னால் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு நல்ல டைலாக்கும் எழுதியிருக்காங்க. காமெடியான டைலாக்னால் நிறையவே இருக்குங்க. எபிசோடு 8வது எபிசோட்லன்னா பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஆக்ஷனான ஒரு சீனாக இருக்குது. அதுக்கு பண்ணப்பட்ட அந்த சினிமோட்டோகிராஃபி, கிராஃபிக்ஸு, எடிட்டிங்கு, இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஒரு நல்ல என்கேஜிங்காக இருந்துச்சு. இந்த வெப்சீரிஸில் நடித்த எல்லா கேரக்டருமே அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குங்க, அது போக போக உங்களுக்கே ரிவீல் ஆகும். ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டு, நல்ல ஸ்டோரி, சூப்பராக இருக்குது இந்த வெப்சீரிஸு. இந்த வெப்சீரிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேமிலியோட இந்த வெப்சீரிஸ் நீங்கள் பார்க்கலாங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு வெப்சீரிஸ் ரிவ்யூ, மூவி ரிவ்யூ இல்லை ட்ரெய்லர் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.